ஆகையினால் 16 தொடுவதற்கு ஒரு வாரம் தான் கண்ணை இருக்கிறது. கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உன்னை காண வேண்டும் என்று 1000 நக்கின்மார்களும் உனது முறைமாமல் வந்து கொண்டே இருக்கிறது கண்ணே. நான் சென்று வரட்டுமா? அடுத்த வாரம் வந்து உன்னை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். ஜாக்கிரதை இருக்க வேண்டும் கண்ணே. போய் வருகிறேன். எப்படியோ மேல ஏற போது கிண்ணு ஏறி ஏற தெரிஞ்சவளுக்கு இறங்க தெரியணும். அப்பதான் மேல ஏறணும். எனக்கு முதல்ல ஏறதே தெரிஞ்சது. இப்ப எப்படி இறங்குறது? வீணா போயிட கீழே இறங்குங்க. ஏறி ஏறி வீணா அப்படியா? நல்லா பேசுவான்னு சொன்னல எப்படி ஓ சொல்றாரு பத்தியா அழகா மாலா என்ன கேட்கணும்? அப்புறம் நான் ஈரகத்துக்கே போகணும்னே வந்திருக்கு. அப்படியா? ஆமா. சரி மாமா. மாலா நீ ஆசாசி கேட்டில என்னென்ன மாமா வாங்கிட்டு வந்தீங்க? முதுக்கு மச்சிச்சூடு மைசூரு கீழச்சூடி கேசரி மொச்சது பத்தியெல்லாம் எப்படி சொல்றாரு? அட மிக்சரு பூண்டா பத்தியெல்லாம் அழகா சொல்றாரு. பருப்பு அடா 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 தமிழ் மணிக்கவே மயங்கிடுவாரு. அவன் அழகா என்ன மின்னி இருக்குது. நீங்க வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொன்ன இங்க பாருங்க. இதெல்லாம் கொண்டுகிட்டு நானும் ஈரகத்திலிருந்து ஈப்புத்தோப்பள்ளி வந்தேனா ஈப்புத்தோப்பல் வரும்போது கையை காலு மூத்து முட்டா வலிக்குது மேல. ஏன் மாமா? என்னன்னே தெரியல. என்ன மாமா வலிக்குதுன்னு சொல்றீங்க? யாருதான் கண்ணு வச்சாங்கன்னே தெரியல. கண்ணு வச்சுட்டாங்களா? மாமா இவரை மத்தவங்கள நம்மள கண்ணு வைக்க மாட்டாங்க. நம்ம அவளை கண்ணு வைக்காம இருந்தா சரிதான். இல்ல மாலா நான் அழகுல சிறந்தவன் நான். ஆமா மாமா. அதனால நீ கண்ணு வச்சிட்ட. இந்த பையனுக்கு 3 பையன்கள் தான். அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அவங்க எங்க போய் கண்ணு வைப்பாங்க பாவம். அதனால தின்னு அப்படியே கீழே உக்காந்தனா தின்னி பண்டத்தை இப்படி மரத்துல கீழே தொங்க விட்டுட்டேன். அப்படியே உக்காந்து அகல வாங்கிட்டு மாலா மாமனுக்கு தொங்குதா? தொங்குலடா அது வேற இது வேற. சரி சரி சரி. அப்படியே உக்காந்து அகல வாங்கிட்டனா முடிச்சு பாக்குற தின்னி பண்டத்தை காணோம். என்னாச்சு? அது எங்க வச்சு? எங்க வச்சு? எங்க வச்சு? ஏய் எங்க வச்சு? எங்க வச்சு? நான் கேட்டா நீங்க ஏன்டா கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும். பாக்குறேன் அங்க வாது ஈப்பு மதம் ஈப்பு மரத்து மேல எந்த புட்டு தள்ளி விட்டாரு. அங்க ஈப்பு மரத்து மேல எந்த புட்டு குரங்கு குரங்கு அது என்ன புட்டு குரங்கு? தின்னு பட்டு போற தின்னு ஒட்டே போயிடுச்சு. சரி தின்னு போயிடுச்சு. நீங்க ஒன்னே ஒண்ணு மிச்சா என்னது மாமா? மாமா இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சாருன்னு வச்சுங்க உங்களுக்கு அவ்வளவுதான். அப்பனுக்கு தெரிஞ்ச மட்டும் எங்க அப்பா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும். அடுத்த சிவி கையில கொடுத்துருவாங்க. எங்க அப்பா உங்க அப்பா வந்து எங்க அக்கா பிடிச்சேன். என்னது? எங்க அக்கா பிடிச்சேன். ஒன்னும் செய்ய முடியாது. நான் இல்லைன்னு உங்க அப்பனுக்கு வாழ்க்கையே இல்ல. என்ன செய்வீங்க? வாழ்க்கையெல்லாம் கெடுத்து விடுவீங்களா? எங்க அக்காவை தான் நான் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துருவீங்களா? 2 பேரும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கீங்களா? அதனால வாழ்க்கை வாழ்க்கை இல்லன்னா இல்ல. இல்ல. ஐயோ எவ்வளவு நல்ல எண்ணம். ஆமா இது எடுத்து காமிக்கிறேன். ஆமா நீ வந்து அதல்ல உள்ள வச்சிருக்கிற. வச்சிருக்கீங்களா? என்னதான் அப்படி வச்சிருக்கீங்க? இது வாரே காட்டுங்க மாமா. தம்பி உள்ள இருக்கு தெரிய மாட்டேங்குதுடா. டேய் தம்பி பயந்தறாத. ஐயோ என்னது மாமா? வரமாட்டே. தின்னு மாலா. சரி எனக்கு இதெல்லாம் திங்க தெரியாது. எங்க அக்கா பிடிக்குது திங்கவே தெரியல. இந்த நெல்லை பிடிக்கணும். பிடிக்கணும். அது பாரு கோணையா கடிச்சிருக்கு பாரு. இப்படித்தான் உளிக்கணும். இப்படி உளிச்சு ஆட இப்படி உளிச்சு இப்படி சுத்த பத்துங்க. அப்புறம் கிடு கிடு கிடுன்னு ஆட்டம். என்ன நான் அப்படியே எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்படியே கீழே விழுக. என்னோட மாமா வந்தாரு
படத்தவே கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்க கூடாது. இந்த அது அப்படித்தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்றது? பிறந்து பிறப்பே கோணையத்தான் இருக்குது. என்னடா மாமா, இந்த பழம் இல்லைன்னா நம்மளுக்கு குடும்பமே இல்லை. சொல்ற கேளு, இந்த பழம் இல்லைன்னா நம்மளுக்கு குடும்பமே இல்லை. எப்படின்னு கேளு. இது வந்து எங்க அப்பா, இது வந்து எங்க அம்மா, இது வந்து நானு, இது வந்து நீ என் பொண்டாட்டி. இது நாலு திசையா இருந்தா நம்ம குடும்பம் நார குடும்பம். எத்தனை சண்டை வந்தாலும் ஒண்ணு சேர்ந்து இருந்தா நம்ம குடும்பம் ஒழுக்கமான குடும்பம். இப்படி போக கூடாது. இப்படி போச்சுன்னா நிறைய நம்ம குடும்பத்துல உள்ள முச்சி நம்ம குடும்பத்தை கெடுத்து போடு. அதனால அங்க இங்கடா நீ பிடிச்சுக்கிட போடுறா. வாழ்க்கையில வரத கவக்கடை பிடிக்கிறது எப்படி தெரியுமா? அது இல்ல, அப்படி இல்ல வைக்கல. எல்லாம் சரியாத்த வஞ்சனக்காரர் அல்ல, அவர்கிட்ட வஞ்சனை இருக்கார். உன்னை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? இரவொன்று விழித்தாலும் நிலவு விண்ணோடுதான், இலையொன்று உதிர்ந்தாலும் மரம் மண்ணோடுதான், இருந்த கண்களிலே பார்வை எட்டு போனாலும் இவைகள் கண்ணோடுதான், இந்த உடல் பிரிந்தாலும் உயிர் உன்னோடுதான் மாலா. உன் இடுப்பலைகளில் மயங்கி போய்விட்டேன் மாலா. என் காதலை நிறைவேற்றி வைப்பாயா, இல்லை என்னை நடுத்தெருவில் அலைய விடுவாயா? உயிர் இருக்கு வரை இந்த உடல் இருக்கும், உடல் இருக்க வரை ஒரு நினைவு இருக்கு. எப்படி தெரியுமா? கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை, கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை, சத்தமில்லாத முத்தங்களை கட்டி தந்தால் நின்ற கட்டியலை, கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை. அப்படியே தூங்கிடுவாங்கன்னு பாக்குறேன். கூடல்
பிரித்தல் பிரித்தல் போய் போய் நமக்கு என்ன? போது மாலா இதுதான் முதல் ராத்திரி அப்படியா? அன்பு காதலி என்னை ஆதரி. மாலா இந்த வாரம் இத்துடன் இருக்கட்டும். இருக்கட்டும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் கையில குடிச்சுக்கிட்டே வருவேன். என்னத்த? தாலிய கையமா வந்து வந்து உன்னுடைய தாலிய கட்டி கட்டி நீல ஏதுகத்து ஊத்தி போய் ஊத்தி போய் நம்மள ரெண்டு பேர்த்தி ஊமுகள்ல வச்சு வச்சு ஒரு மெத்தை போட்டு போட்டு ஒரு தலுக்கு வழியை போட்டு மல்லிகை மலைகள்ல தூவிட்டு நான் ராஜபோகமா பள்ளி கொண்டு வந்தேன். நீ என்ன பண்ணுவ நான் தெரியும்? என்ன பண்ணுவேன்? இந்த கையில பால் இந்த கையில லம் புடிச்சிட்டு நீ வர்ற நடையும் சும்மா ஒட்டையும் பார்த்தாய் எப்படி தெரியுமா? இது வந்து பால் சொம்பு சொம்பாட்டு நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப வெறுங்கையிலே சரி சரி சொம்பு இதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்க. உள்ள இருக்குது. ஆமா சரி சரி. இது வந்து லம்மு பழம் பழம் வேற லம்முக்கு போயிடாது. சரி மாமா சரி மாமா. நம்மளுக்கு கெடா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம். இது வந்து பழம் பழம் அப்படி புடிச்சுக்கிட்டு எங்க அக்கா முக்க ஆதி மேல வருது பாரு நட. அப்படிலாம் தள்ள மாட்டேன். அப்படி தள்ளுறவனா நிதானமா கையில புடிச்சுக்கிட்டே இருந்தா அது சங்கு பூச்சி மாதிரி உள்ள போயிரும். நீ அப்படி வந்துட்டு மாமா மாமா ஏந்திரிக்க மாமா ஏந்திரிக்க மாமா. ஐயோ எந்திரிக்குமா? கொஞ்சம் குடிங்க மாமா. மாமனுக்கு எந்திரிக்குமா? சாப்பிடுங்க மாமா. பால் குடிக்க பழம் தின்னுங்கன்னு சொல்லுவேன். நான் பாலும் குடிக்க மாட்டேன் பழமும் திங்க மாட்டேன். என்னதான் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஓசமா வச்சது நான் உன்ன பாக்க நீ என்ன பாக்க இப்படியே பாத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கிட்டு சின்ன நக்கடு சின்னதே பாத்துக்கிட்டே இருந்த குழம்பு கிழிஞ்சு அப்படிதான் இருக்கா. பாத்துக்கிட்டே இருக்கணுமா? தம்பி பாத்துக்கிட்டே இருந்தா கிளியாதுரா. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேளுங்களேன். அதெல்லாம் சின்ன சின்ன நகடு என்னது? சின்ன நக்கடு சின்னதே. அது என்னன்னு கேளு. அந்த சின்ன ஓயிட்டோம் நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது சின்னடா. வழக்க பத்தி எல்லாம் விட்டுட்டியாடா. வேண்டாம் அங்கேயே போறேன். சரி நான் போயிட்டு வரேன். தாத்தா ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி குத்துன கிக்கையும் எப்படி இருந்த மாமன விஷயம் அழைக்க போ. நான் இந்த மாமன ஐயோ அப்பா
அடங்க மாட்டேங்கிறா அப்படி. அடக்கம் படிக்கிறாப்ல. பத்தியில எங்க மாமா எப்படிப்பட்டவர்னு? அருமை அருமை. நேரம் வர கலகலன்னு. ம். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். பாத்துங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறமா எங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணி கேட்கணும்ல? இல்லாம ஆ, ரொம்ப எரிச்சலா இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? அதான் பாரு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கணும். ஆமா கேக்குறீங்களா? இப்ப எங்கேயுமா போற? அப்படி கேட்கணும்ல. ஆ, நாங்கெல்லாம் நந்தவனம் போறோங்க. நந்தவனமா? ஆமாங்க. நந்தவனத்துக்கு போறீங்களா? நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? அப்புறம் நீங்கெல்லாம் சேர்ந்து வரணும். எல்லாம் சேர்ந்தே போவோமா? ஆம்பளைங்க வரலாமா? அப்புறம் போய் தானே ஆகணும். ஆம்பளைங்க வந்து அப்பா அடியில பிடிப்பாரு. அடியா? ஆமா. ம். எல்லாம் கோட்டை கட்டி காவலாளி எல்லாம் வச்சிருக்காரு. சரி, அதனால பெண்கள் மட்டும் தான் நந்தவனம் போனோம். பெண்கள் மட்டும். நான் மட்டும் போகலங்க. என் தோழி கூட்டி வருவா. கோழி ஆமா. கூட்டி வந்திருக்கியா? அவளுக்கு அவ்வளவு பெருசு என்னது? மனசுங்க. சரி, வெளிய வருவா பாருங்க. அடாடா. அது வரைக்கும் அது வரைக்கும் எழில் குயிலே எழமலை அடடா.
சரி. கூப்பிட பாருங்க. ஐயே தோழி பொண்ணு சீக்கிரம் வெளியே வாமா. ஆயா ஆயா வாடி. அச்சு வெள்ளம் போல இருக்கு. கைய இருக்குதுல்ல கையில ஏத்தலாம்ல கையில ஏத்தனா நிக்காது. ஐயோ அல்ல நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு. அல்ல நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு. நடனப்பே வெட்டுகளா அச்சு வெள்ளம் போல இருக்கு. அல்ல நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு. மக்கிரி ஆடு இருக்குது கோழி அடிக்கிற மக்கிரி ஆட்டா ஆயா 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 ஏய் பாவடை கட்டி வரலையா ஏன் மச்சா கேக்குறீங்க? என்ன டவுசர் போட்டு வந்திருக்கற பாவரை கட்ட அந்த பச்சை துண்டுக்கார மாதிரி பல பேர் அடிபட்டு பாத்துறாங்க. பாவரை கட்டறதுல இல்ல ஐயா ஐயா கலச போய் இல்ல அவரு கலசல இல்ல. ஆயா ஆயா பாரு மச்சா. என்ன மச்சான்? ஏன் கேக்குறீங்க? யார் வச்சான்? யாரு வாய் வைக்கல. சரி வை வை. பொண்ணா பிறந்த ஏகப்பட்ட சிரமம் மச்சான். என்னம்மா? ஏன் வெயிட்டா இருக்குதாமா? பொட்டு வசதி விட்டுச்சா. நான் எந்திரிக்கலையா? அது டவர் கட்டு. ஐசா கட்டு போத்த நீ செஞ்சிருக்காது. அப்படியே ஹெல்ப் பண்ணு. மச்சான். மச்சான். உங்க பேரு மச்சான்? கதிர்வேல் மச்சான். பச்சை துண்டு மச்சான். மயில் மச்சான். எனது பாசத்துக்கு என்றுமே என் மீது அன்பாக இருக்கக்கூடிய என்னை கட்டி பிடிச்சு உருண்டக்கூடிய என் பாசத்துக்குரிய அன்பு மச்சான் அவர்கள் எனக்காக அன்பு கொடுத்தா நான் அவருக்கு கிடைக்கும் சார். நன்றி மச்சான். இது வாங்கல பெருசு இல்லை, இது வைக்கிறது தான் முக்கியமான இடம் இருக்கும். எங்க? நீங்களா டவுசர்ல வைப்பீங்க. ஆமா, நானும் உண்டியில வச்சிருவேன். அங்கேதான் வச்சிருக்காரு.
இதே கணக்கா இருக்கு. ஆ. இப்படி பாரு மச்சான், எதுல உலகத்துல வந்து பொம்பளை மட்டும் பிறக்கவே கூடாது மச்சான். ஏன் தெரியுமா? ஆ. பொண்ணா பிறந்தா ஏகப்பட்ட சிரமம். சரி என்ன சிரமம் தெரியுமா? என்ன சிரமம் பொண்ணா பிறந்ததுக்கு ஆ. இந்த ஊர்ல மண்ணா பிறந்திருந்தா மண்ணா பிறந்தது உழவு ஓட்டி இருப்பாங்க 4 பேர் உழவு ஓட்டி இருப்பாங்க, பெருசு பெருசா ஊழி இருப்பாங்க. ஆமா ஆமா அதுவும் இல்லாம மரத்தா பிறந்திருந்தா ஆ. 4 பேர் நிழலுக்கு நின்று இருப்பாங்க. ஆமா ஏன் மச்சான் கேக்குறீங்க? பொண்ணா பிறந்து ஆ. எல்லாரும் வருவாங்க, நானும் வந்தேன். 400 வந்தியா நான் வந்த மச்சான், சரி எங்க வந்தேன் தெரியுமா? எங்க வயசுக்கு வந்தேன். சீர்கா சீக்கிரம் உனக்கு தான் வரும் சீக்கு. வயசுக்கு வந்த மச்சான், வயசுக்கு வர்றதுன்னா வயசுக்கு வந்து அது தெரியாதா? ஆஹா. வயசுக்கு வரதா பெத்த மனுஷன் ஆகுது. எத்த மனுஷனா பெத்த மனுஷனுக்கு தெரியலையா? ஆஹா. அப்படி ஆகுறது மச்சான். அப்படி இப்படி வீட்டுக்கு தூரமா போறது. தூரமான ஏன் வீட்டுல இடம் இல்லாமப்பா அதுல மச்சான் வாசல 4 நாள் வெளிக்கு இருக்கிறது. ஏய் அதெல்லாம் வெளியே இருக்கான் மச்சான் உனக்கு எல்லாம் வெத்தலை போடுறீங்களே, ஆமா வெத்தலை சுண்ணாம்பு சிவப்பு போட்டா எல்லாம் போட்டா எப்படி வருது? எல்லாம் போட்டு சேர்த்து மென்னா செக்க சிவேர்னு வரும் அது மாதிரி வந்தா அதுதான் வயசுக்கு வர்றது. சீர்கா அதான் அப்படி பாரு மச்சான், வயசுக்கு வந்து சரி உங்க வீட்டுல உங்க தாய் மாமா குடிசை கட்டுவாங்க. ஆமா ஆனா எங்க வீட்டுல எங்க சித்த மாமா தான் எனக்கு குடிசை கட்டி ஆயா ஆயா குடிசை கட்டி உள்ள விட்டு உள்ள விட்டாரா அல்ல குடிசைக்குள்ள உள்ள விட்டு ஆ. உலக்கை எடுத்து முன்னாடி போறாங்க தெரியுமா? எதுக்கு உலக்கையே போடுறாங்க அது எதுக்காக தெரியாம போறாங்க? எதுக்கு அடியே இப்பயே இந்த உலக்கையை பார்த்துக்கடி, ஆ. நீ கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த உலக்கையை பார்த்துட்டு நான் முத கல்யாணம் பண்ணேன். ஆ. யாரு தெரியுமா? யாரு ஒரு பஸ் ஓடுற கண்டக்டர் கல்யாணம் பண்ண மச்சான். கண்ட்ரைட்டா கண்டக்டர் கல்யாணம் பண்ணி ராத்திரி படுத்து தூங்குறப்ப 10 மணிக்கு என் துணியை பூரா கிழிக்கிற மாதிரி என்னது என் துணியை வச்சா அட சீட்டு கிழிக்கிறது போல அவன் டிக்கெட் கிழிக்கிற புத்திரி என் துணியை பூரா கிழிக்கிறியா. போச்சுரா அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரு தெரியுமா கல்யாணம் பண்ணேன்? யாரு ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவரை கல்யாணம் பண்ணேன். ஆட்டோ ஓட்டுற டிரைவர் ஆட்டோ ஓட்டுற டிரைவரை கல்யாணம் பண்ணி ராத்திரி தூங்குறப்ப பைபாஸ்ல போயிட்டு பைபாஸ்ல வர்றப்ப ஆரணமுக்கு ஞாபகத்துல சரி இந்த மண்டை ஆரணம் பார்த்திருக்கீங்களா? மண்டை நல்லா பெருசா இருக்கா பெருசா இருக்கு. அந்த ஆரணமுக்கு ஞாபகத்துல ராத்திரி நான் தூங்குறப்ப கண்ணு எடுத்து பிடிச்சி அமுக்குற ஐயோ 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 அங்கேயாவது சத்தம் வரைக்கும் எல்லாம் வரும். அவளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு போச்சு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணேன். அடுத்தது என்ன ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ண வச்சா. டாக்டர் இருக்கா டாக்டர் கல்யாணம் பண்ணா நம்ம நோய் இல்லாம நல்லா சந்தோஷமா வாழலாம் சொல்லி கல்யாணம் பண்ணி சரி ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு போறட்டா வரட்டா போறட்டா காஜுவே கிடப்பேன் இருக்குது. அப்புறம் என்னங்கிற சங்கத்திலேயே படுத்துக்கிறேன் ஏன் போறட்டான்னு கேக்குறாரு. சரி அப்படி என்னத்தான் போடுவான் அவ்வளவு ஆசையா நிக்கிறேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறான் மச்சான். ஊசியா அவன் மாட்டுக்கு சென ஊசி போற டாக்டர். சரி அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து முக்கியமான ஒரு கல்யாணம் பண்ணேன். என்ன இந்த ஆளு அது யாரு தெரியுமா? யாரு ஒரு அரசியல்வாதி மச்சான். அப்படியே அரசியல்வாதி அரசியல்வாதி கல்யாணம் பண்ணா எல்லாம் பணம் காசு நிறைய இருக்கும். ஆமா அவனை டிவியில போட்டு விடுவாங்க. எந்த இதுல போட்டு விளம்பரத்துல டிவில அவன் பேர் மூலமா போடுவாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண மச்சான். சரி அவர் கல்யாணம் பண்ணி நான் மாசமாயிட்டேன். மாசமா மாசம்னா மாசம்னா கற்பமா வரும். கற்பமா முழுகாம வரும். முழுகாம இருந்தா விளக்கம் சொல்லி எனக்கு வயசாயிரும். அட சினையாகிறது ஓட்ட விளக்கு கேட்டா இறச்சி போறதா இருக்கு. ஏன் மச்சான் அப்படி இல்ல மச்சான். சொல்லுடே மாசமானதுக்கு அப்புறம் டாக்டர்